இதை எங்க வச்சுட்டுமா? தலைவா, 3வது தெருல ஒரு அனாதை பொண்ணு கிடக்குது. அனாதை போனமா? அருமையான ஐடியா. இதுக்கப்புறம் எதிர்கட்சிக்காரங்களை கூண்டோட கைலாசத்துக்கு அமைச்சிடலாம். சத்தவன் அனாதை இல்லடா, நம்ம கட்சியோட அடிமட்ட தொண்டன். அவன் உடல் பொருள் ரெண்டையும் கட்சிக்கு கொடுத்துட்டு இப்ப ஆவியா மாறிட்டான். சக்தி, உடனடியா நம்ம கட்சி சார்பில் அந்த தியாகியோட பணத்தை நாம நல்ல விதமா அடக்கம் பண்ணணும். இத பார்த்து எதிர்கட்சிக்காரங்க துண்ட காணும் துணிய காணும்னு தவிச்சு ஓடணும். ஏண்டா பரதேசி, ஏன் இப்படி ஓடி வர? இந்நேரம் வண்டியில மாட்டி செத்துருப்பேடா. தலைவா, நடு ரோட்ல ஒரு அனாதை பொண்ணு கிடக்குது. இதை வச்சு நம்ம கட்சி வளர்த்திடலாம். யாரா அவன்? செத்து போயிட்டானா? கேட்க முடியல. திருஷ்டி பூசணிக்கா என்ன சொன்ன? செத்து போயிட்டானா? அவன் அனாதை போன இல்லடா, ஐடிபி போனோம். என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த அனாதை பணத்து மேல நம்ம கட்சி கொடிய போத்துறோம், துக்கத்தை அனுசரிக்கிறோம். ஆளுங்கட்சி இறக்கிறதுக்கு தான் சரியான வழி. ஐயா கும்பிடுங்க. செத்து போன யாரும் தெரியுமா? முட்டிக்கு முட்டி பேத்துறான். மரியாதை உண்மை சொல்லு. யார? வரதன்னு பேருங்க, அனாதைங்க. எந்த ஊரு? வெளியூருங்க. எப்படி செத்த அவன் சொல்லு. காளியப்பன் போஸ்ட் ஓட்ட வந்தான், ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். பிரச்சனை பெருசாக நினைச்சு கடையை மூட்டு போயிட்டேங்க. எத்தனை மணி போட்டுன? ராத்திரி 9 மணி இருக்குங்க. காளியப்ப எந்த காளியப்பைய? ஐடிபி கட்சி காளியப்பன். அண்ணே, முனியாண்டி அண்ணே, கொள்கை சிங்கமே, குல தங்கமே, எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. முனியாண்டி அண்ணே, உங்க சாவுக்கு காரணமானவங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். உங்க சமாதி ஈரம் காயறதுக்கு முன்னாடி அந்த சண்டாளங்களை கூண்டுல ஏத்தாம விட மாட்டோம். எங்களை இப்படி புலம்ப வச்சுட்டு போயிட்டியே. ஐயோ, இப்படி எங்களை அனாதை ஆக்கிட்டு அல்லாக்கிட்டு போயிட்டியப்பா. கட்சியோட கல் தூடு ஒன்று சாட்சி கிடக்குது. அட பாருங்களா, எவன் செத்தான்னு தெரியாம ஏன்டா இழவுக்கு வரீங்க? புனியாண்டி, நீ செத்த உடனே உன்னை முகமது அலி ஆக்கிட்டாங்க. தேர்தல்ல நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு மாரியம்மன் கோயில்ல தீ மிதிச்சு காலை கொதன்னு புண்ணாக்கிக்கிட்ட. ஜெயிச்சப்புறம் உனக்கு பதவி கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள சிவலோக பதவி அடைஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 ஐயோ, முகமது அலியை இந்த முட்டக்க முடியாட்டின்னு சொல்லுது. முகமது அலி, நீ அந்த தர்காவில பாடுவிய பாட்டு லாய் லாய் இல்லல்லாய் முகமது ரசூலுல்லாஹ் லாய் லாய் இல்லல்லாய். புனியாண்டி, 40 வருஷமா நீயும் நானும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே படுக்கையில படுத்தோம், ஒரே வாத்தியார் அம்மாவை டியூஷன் சொல்லி கொடுக்க வச்சுக்கிட்டோம். அலி, நம்ம 2 பேரும் பிறந்தது ஒரே ஆஸ்பத்திரி தானே, நமக்கு பிரசவம் பார்த்தது ஒரே ஆயா தானே. கொஞ்சம் அடக்க வச்சு கேளுங்க. புரியுதா? புரியுதா? நிறுத்துறா. முனியாண்டி எங்க ஆளு? முகமது எங்காளு? ஏய் நிறுத்துங்க. எங்க முனியாண்டி என்ன கொண்டதும் இல்லாம அவருடைய மனத்தை வர மாத்துறீங்களா? முனியாண்டி நாமம், முனியாண்டி நாமம். இந்த பாடி செத்தவனுதியா சார்? இந்த முன்னணி கட்சியோட தியாகி சுடல் சார், அதனால பாடி எங்களுக்கு தான் சார் வரணும். ஐயோ, இந்த முகம் தனி எங்கால் தான் சார் பாருங்க சார், பார்க்கவே படுத்தாம இருக்குது. சுத்த போய் சார், 1968
எங்க கட்சி பருப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டப்போ எங்களோட ஜெயிலுக்கு வந்தவன் சார். ஐயோ, உப்பு புளி பருப்புன்னு உடாச்சு விடுறானுங்களே. முகமது அலி வாப்பா குஞ்சாலி எங்களால் தான் சார். அல்ல மேல சத்தியமா இந்த பாடி எங்களுக்கு தான் சார். சார், நாங்க ஆளுங்கட்சிக்காரங்க, மரியாதையா பாடி எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. இந்த ஆளுங்கட்சி பந்தாலும் எங்கிட்ட வேணாம். உயிரோட இருக்கிறவன் தான் மதம் சொல்லி பிரிக்கிறீங்க. செத்தவனே மதம் பேர சொல்லி கழுத்த இருக்கிறீங்க. கான்ஸ்டபிள், பாடியை தூக்கியா. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இந்த பாடி யாருன்னு சொல்லி முடிவு பண்றோம். மரியாதையா கலைஞ்சுப்பாங்க. போலீஸ் அராஜகம் பொழியுங்க. போலீஸ் அராஜகம் பொழியுங்க. போலீஸ் அராஜகம் பொழியுங்க. போலீஸ் அராஜகம் பொழியுங்க. அண்ணே, நம்ம ராப்பகலா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுச்சுண்ணே. அனாதை பணத்தை காட்டி ஆட்சியை கவுக்கலான்னு பார்த்தா அதிகாரத்தை வச்சு கொலை பையன் நம்ம மேலே போட்டாங்க. நாங்க அன்னைக்கு போஸ்ட் விட்டது அந்த இடத்துக்கு போனதால அந்த கொலைப்படி எங்க மேல விழுந்துருச்சு. நாங்க மட்டும் போலீஸ் வச்சுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சதுன்னா எங்க புழைய பிள்ளைகள் யாரு காப்பாத்துவாங்க? நான் எதுக்கு இருக்கேன்? துண்டப்பட்டு சும்மா இருப்பேனா? அண்ணே, காளியப்பனும் சந்திரனும் நம்ம கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை. இன்னைக்கு சனிக்கிழமை 2 நாள் எங்க மறைச்சு வச்சு நின்னு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை வக்கீல வச்சு கேஸ் கோர்ட்டுன்னு வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். கரெக்ட். நம்ம கட்சியில இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போலீஸ் வரும். ஆனா உன் வீட்டுக்கு வராது. ஏன்னா அங்க ஆளுங்கட்சியும் இருக்கு, எதிர்கட்சியும் இருக்கு. ஆகையினால இவங்களை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அந்த பக்கம் போங்க. 820 இந்த பக்கம் போயா. நீ பின்னாடி வாயா. சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு? ஆமா, நீ யாரியா? நான் தான் வீட்டுக்கு போனேன். என்ன தைரியம் தான் ஒரு கொலைகாரனை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன இந்த கேள்வி கேட்டா? ஒரையா சார், சார், காளியப்பன் தப்பிச்சிட்டான் சார். காளியப்பன் தப்பிச்சிட்டானா? வரத கொலைகேஸ்ல முதல் குற்றவாளியை மறைச்சு வச்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். எதுவுமே தெரியாதா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? சொல்லுங்க சார். ஓகே டாக்டர். அப்படியா? ஓஹோ, உட்கார். ரொம்ப நல்ல நியூஸ் சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ வெரி மச். எஸ், என்ன விஷயம் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், பழனி வேலை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். என்னங்க கோர்ட் ஆர்டர். நியாயமா பார்த்தா அந்த ஜாமீனுக்கு அவசியம் இல்ல. செத்து போன மாரட பழம் செத்து போனான்னு இப்பதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன் வந்துச்சு. கான்ஸ்டபிள், அவர் ரிலீஸ் பண்ணு. சார், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்காக இப்படி அண்டர்கிரவுண்ட் நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே. கைதிகளை வேஷ்டியோட உள்ள விட்டா தூக்கு மாட்டி செத்துருவாங்களோன்னு தான் இப்படி செய்யறோம். சொல்ல போனா போலீஸ்காரங்க செய்யறதுலயே நல்ல விஷயம் இதான். இதுல ஒரு கைது போடுங்க சார். நாங்க பெரும்பாலும் இப்படிதான் சார். தேச துரோகிகளை வெளியே விட்டுருவோம், தேச தியாகிகளை உள்ள பிடிச்சு வச்சிருவோம். இது எங்க டிபார்ட்மெண்டோட சாபக்கேடு.
என்ன வீட்டுக்கு லாக்கப்புக்கு பெரிய வித்தியாசம் இல்லடி. என்ன இங்க காத்தோட்டமா இருக்கிறதுக்காக சட்டை கழட்டுவேன், அங்க கொஞ்சம் கட்டாயப்படுத்தி. வரட்டுமா? சரி தலைவர். அட வாங்கப்பா, இப்பதான் வந்தீங்களா? உங்களை வெளியில கொண்டாடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நானே ஸ்டேஷனுக்கு வந்தா ஆளுங்கட்சிக்காரங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்கன்னு தப்பா பேசிடுவாங்க. அதனால அண்டர் கிரவுண்ட்லயே மூவ் பண்ணி வெளியே கொண்டாந்துட்டேன். ஆமாமா. தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், எங்கள் தியாகி பழனிவேல், எங்கள் தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல். கட்சிக்கு தேவைன்னா நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகணும்யா, இன்னொருத்தர் அனுப்ப கூடாது. ஜெயிலுக்கு நான் போனா என்ன, எங்க அப்பா போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். தியாகி பழனிவேல், தியாகி பழனிவேல், தியாகி பழனி. அப்பா ஜெயிலுக்கு போனது காரணமே நீங்க தான். அவர் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள அனுப்புறது இல்லாம வெளியே வந்தா கோஷமா போடுறீங்க. ஏய், அப்பா இன்னைக்கு வெளியே வந்ததுக்கு காரணமே நாங்க தான், தெரியும்ல? ஆமா ஆமா. அப்பா மட்டும் இன்னைக்கு வெளியே வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சுலாம் பிளான் பண்ணிருந்தோம். அதுக்கு பயந்தா வெளியே விட்டானுங்க. பாம்பு வைக்கிற மூஞ்சில போட எடுத்துக்கடா. நீங்களா சண்டை போடுறது போதாலும் எனக்காக சண்டை போடுறீங்களா? கடைசி காலத்துல வீட்டுக்கு குறை போடுவீங்கன்னு நினைச்சேன், ஸ்டேஷனுக்கு குறை வச்சு போட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமே யாரும் இதை பத்தி பேசக்கூடாது. ஆமா.